என்டிஏ அலையன்ஸ்குள்ளே டிவிக்கு உள்ளே வருது அப்படிங்கிற பட்சத்தில் டெபுட்டி சிஎம் போஸ்டிங்கும் கேட்குறாங்க. தாவேகா தொண்டர்கள் மஷ்ரூம் நண்பர்கள் கிட்ட விட்டால் பிஎம் சீட்டும் அப்படியே கொடுத்துருங்கம்பாங்க விஜய்க்கு. பிஎம் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. விஜய் ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், ஸ்தாபன எதிர்ப்புன்னு இருக்குது, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ரீசெண்டாக திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் தடப்படுகிறது. இந்த அழுத்தத்தில் சிக்கினார் என்றால் அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக மாறிடும். பேஸ்லேருந்து மேலே ஏறி வந்தவர் விசிகே திருமாவளவன். இவர் மேலேருந்தே இறங்குறார், மேலேருந்தே வர்றார். இவருடைய கணக்கு இவருக்கு ஒப்பிட முடியாது. எல்லாம் சொன்னாங்க ட்ரிஷா கிஷன். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் அவருடைய பவர் பாருங்கள். ஃபேஸ்புக்கில் எனக்கு ஐ டோன்ட் கேர் அபவுட் ஆல் ட்ரிஷா கிஷன், வி வாண்ட் டு வோட் ஒன்லி ஃபார். அதனால என்ன, அவருக்கு 3 ட்ரிஷா இருந்தால் கூட எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு பெண்கள் ஆண்கள் எல்லாம் எழுதுறாங்க. விஜய்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இந்த டெமோகிராஃபிக் சேஞ்ச் பாருங்கள். அவர் லக்கு இப்போ தான் ரொம்ப மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் ஓட்டு போடுறது தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் 2026 தான். கரெக்டாக மாட்டுது அவர். ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் ராஜ்குமார் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சதீஷ். ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கும் வணக்கம். ஸோ அதான் ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்டிஏ கூட்டணி இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ நான் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்டிஏ கூட்டணியில் விஜய் உள்ள வரத்துக்கான அதிகப்படியான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டுருக்கு. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஸோ நிச்சயமாக அது கூட எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. பட் அங்கேக்குள்ளார எந்த அளவுக்கு க்ளோஸ்டாக வைக்கிறாங்கன்னா, எந்த சதவீதம் கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் முதல்ல வெளியிலேருந்து தாவேக்கால நாங்கள் 80 சீட் இல்லாமல் உள்ளே போக மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ 50 45 50 55 அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு நான் கேள்விப்பட்டேன். அதே சமயத்தில் இன்றைக்கி நாம் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது கடைசி ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு. அப்படி தான் வி வில் ஆக்சுவலி நோ த ஃபைனல். ஓகே, அதாவது அவங்க உள்ளே இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அல்லது வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. வெளியிலேருந்து அவர் தனியாக அவர் நிற்கிறார் வச்சுக்கோங்க. விஜய் 234 இடத்துல நிற்கிறார். 30 இடத்துல ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். அந்த 30 சீட்டை வச்சுட்டு அவர் என்டிஏ சப்போர்ட் பண்ணுவாரா அல்லது திமுகவை சப்போர்ட் பண்ணுவாரா? நிச்சயமாக என்டிஏ தான் சப்போர்ட். லைக் பிஎம் எலெக்ஷனில் ஆந்திர பிரதேசில் நடந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஓகே, எல்லாருக்கும் தெரியும் யார் அவர் அட்வைஸ் பண்ணுறது. அட்வைஸ் பண்ணுறதும் ஆந்திர பிரதேஷ்லேருந்து டெபுட்டி சிஎம் பவன் கல்யாண்லேருந்து அட்வைஸ் பண்ணுறது. ஸோ மேபி அந்த ஆந்திரா ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணலாங்கிறது ஒரு யூகம். பட் அப்படி பண்ணுறதுனால எந்த அளவுக்கு என்டிஏ சீட் வரும் வர்சஸ் சேர்ந்து இறங்கினா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தா அங்கே தான் ஒரு பெரிய கேள்விக்குறி ஏறுது. உதாரணத்துக்கு அதிமுக பாஜக ஒரு டெம்பரரி பிரிவு, தற்காலிக பிரிவு நடந்துச்சு 2024. ஆமாம். ஆனால் செம்மையாக பல இடங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ மயிலாப்பூர் எடுத்திங்கன்னா வின்னிங் கேண்டிடேட்டுக்கு 60,000னா இவங்க 2 பேருக்கும் சேர்த்தா 67,000 அல்லது 68,000. ஆனால் அது ஸ்ப்ளிட் ஆகி 33 45 அது மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ தான் ஐயோ நம்ம ஒன்று சேர்ந்து இருந்தால் நிச்சயமாக ஜெயிச்சிருப்போமேங்கிற அந்த உணர்வு எல்லாருக்கும் வந்துச்சு. அதே போல் இப்போ தனியாக இப்போ அதே சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. அதிமுக பாஜக தனியாக இருந்துட்டு முடிச்சிட்டப்போ நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னா என்ன பிரயோஜனம்? நம்ம 2வது 3வது வந்திருக்கோம், 1வது அந்த பக்கம் வந்திருக்கு. அதுபோல் தாவேகா தனியாக போகிறதுனால அதிமுக ஓட்ஸையும் இழுக்க முடியும். திமுக ஓட்ஸ் எடுக்கிறாங்க ஒன்றுதான். அதிமுக ஓட்ஸையும் எடுக்கிறதுனால அதிமுகவும் நலிவடைஞ்சிட்டு தாவேகாவும் திமுகவை தட்டுறதுக்கு போதிய அளவுக்கு வராமல், ஸோ அதிமுக பாஜக காம்பினேஷன் 2வது இடத்துலையும் தாவேகா 3வது இடத்துலையும் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஓகே, அதுவே எல்லாரும் சேர்ந்து போனோம்னா இன்னும் நல்லா இருக்குன்னு தான் எல்லாருடைய கருத்து. பட் அகெயின் அபவ் மை பே கிரேடும்பாங்க. இது அந்த ஹை லெவலில் ஆந்திராவுடைய டெபுட்டி சிஎம் பவன் கல்யாண், விஜய், அந்த அமித்ஷா ஜியோடைய பிரதிநிதிகள் அந்த அளவில் அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ லைக் நம்மளை தாவேக்காவுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருக்கக்கூடிய சில விஷயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா அவங்க கட்சிக்குள்ளே வரும்போதே என்னவா சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா, என்னுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக இப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு தான் அவங்க உள்ளே வந்தாங்க. இப்போ வரைக்குமே அந்த முழக்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா,
நீங்கள் வந்து பிஜேபி கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்கல்ல அப்படிங்கிற கேள்வி மக்கள் கேட்குறாங்க. இதை பிஜேபி எப்படி பார்க்குது அண்ட் டிவிகேக்கு இது எந்த அளவுக்கு மைனஸாக இருக்கும்? இந்தியாவிலே எழுதப்பட்ட போர்த்திறன் நூல்னா எது? சாணக்கிய நீதி, அர்த்தசாஸ்திரம். அந்த அர்த்தசாஸ்திராலே சொல்லுது, உனக்கு 2 எதிரிகள் இருந்தால் எந்த எதிரி உன்னால் வந்து அழிக்க முடியுமோ முதல் அந்த எதிரியோடைய சண்டை போடு. ஓகே. அப்புறம் அந்த எதிரியுடைய படைகள், அந்த எதிரியுடைய குதிரைகள் அதான் பக்கம் எடுத்துட்டு அப்புறம் நீ பெரிய ஆளோட போய் சண்டை போடுன்னு சொல்லியிருக்கு. ஓகே. ஸோ கொள்கை எதிரி ஒன்றும் அரசியல் எதிரி ஒன்று இருந்தால் கொள்கை எதிரியோட டெம்பரரியாக தற்காலிகமாக சண்டை போடாமல் அரசியல் எதிரியோடைய அவங்க மோதி அவங்கள வந்து நலிவடைய வச்சு அவங்களுடைய எதிரிகளை மேலே வந்துட்டு ஒருவேளை அப்புறம் வருங்காலத்தில் கொள்கை எதிரியும் எதிர்க்கலாம்ங்கிறது. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டா ஒருத்தர் பிடிக்காதுன்னு சொன்னால் எல்லாரும் உடனே போய் சண்டை போடணுமா, 2 பக்கம் சண்டை போடணுமான்னு யோசிச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப வீக் ஆகிடும். இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸில் கூட இப்போ இந்த ஈரான் நடக்குது, இதே மாதிரி தான். யார் உங்களுக்கு வந்து எதிரியை வந்து அடிக்க முடியுமோ அந்த எதிரி அடித்து முடிச்சிரு, அப்புறம் நீ பெரிய ஆளுகிட்ட போ. அதுதான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. அப்படி பார்த்தா ஒருவேளை இந்த அலையன்ஸ்குள்ளே என்டிஏ அலையன்ஸ்குள்ளே டிவிகே உள்ளே வருது அப்படிங்கிற பட்சத்தில் டெபுட்டி சிஎம் போஸ்டிங்கும் கேட்குறாங்க. அந்த ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு. இவங்க சைட்லேருந்து இல்லை சிஎம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு டாக் ஒரு டாக் வந்துக்கிட்டே இருக்குல்ல. இப்போ டெப்டி சிஎம் சைட்லேருந்து, அதாவது இங்கே வந்து டெப்டி சிஎம் தரோம் அப்படிங்கிற இது சொன்னாலும் இல்லை எங்களுக்கு வந்து முதல்வர் சீட்டு தான் வேணும், அதுதான் வேணும் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து டிவிகே சைட்லேருந்து சொல்கிறதா ஒரு பரவலான செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. இதில் எது பாசிபிள்? அதாவது தாவேகா தொண்டர்கள் நம்ம மஷ்ரூம் நண்பர்கள்கிட்ட விட்டால் பிஎம் சீட்டும் அப்படியே கொடுத்துருங்கம்பாங்க விஜய்க்கு. பிஎம்மு, பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ எல்லாமே கொடுத்துரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கிரேஸ், விஜய் அண்ணா எல்லாம் வேணும்னு. அது வந்து பசங்களுடைய ஒரு ஈர்ப்பு. லௌகீகமாக பார்த்தோம்னா, ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா, எப்படி ஆந்திர பிரதேஷ் மாடலில் அந்த துணை முதல்வர் பதவி வந்து எப்படி நம்ம வந்து அழகாக பவன் கல்யாண் கிட்ட கொடுத்துட்டு அந்த பவன் கல்யாணுடைய ஆதரவை வந்து எடுத்தாங்களோ அதே போல் அழகாக விஜய் உள்ளே வந்து சப்போர்ட் பண்ணி என்டிஏ வந்து ஜெயிக்க வச்சு துணை முதல்வரை வாங்கிட்டு போனால் எப்பேற்பட்ட விஷயமா இருக்கும். வேறு யாருமே முதல் பவன் கல்யாணுக்கு 10 வருஷம் ஆச்சு. முதல் தேர்தலையே அடித்து தூக்கி துணை முதல்வராக வேறு யாருமே ஆனதில்லை. ஸோ நல்ல வாய்ப்பு அவருக்கு. ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் அகெயின் நான் திருப்பி இதை சொல்கிறேன், நாங்களாம் வெளியில இருந்தால் அதை பற்றி கமெண்ட் பண்ணுறோம். அந்த ஒரு உள்வட்டம் இருக்குது, யாருக்குமே தெரியாது என்ன நடக்குது. எனக்கு தெரியும் இப்படி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறதும் தப்பு. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே டெபுட்டி சிஎம் வந்து தராங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நயினார் நாகேந்திரன் இருக்காங்களே பிஜேபியில், ஸோ அவங்களுக்கு என்னங்கிற மாரி ஆகிடும்ல. நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் டீம் பிளேயர். எனக்கு இதெல்லாம் கூட ஏன்னா நான் அப்படி போயிடுவேன்னு சொல்ல மாட்டார். அவரே சொல்லுவார், அண்ணாமலை புயல்னால் நான் வந்து தென்றல். ஸோ நயினார் வந்து ஒரு டீமுக்கு தலைவர். அந்த டீமுக்கும் அதோட கூட்டணி டீம்ஸ் எல்லா குழுங்களுக்கும் மேலே தூக்கி விட்டு ஒரு மாநிலத்துடைய ஆட்சி கையில் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவங்க செய்கின்ற ஒரு மறு உதவி அவரை வந்து துணை முதல்வர் ஆக்குறதுங்கிறதுல தப்பே இல்லையே. இல்லை. ஓகே. ஏன்னா இது ஒரு பெரிய டிஸ்கஷன் தான். எப்படி சொல்கிறதுனா, இங்கே என்டிஏ கூட்டணி அப்படிங்கும்போது என்டிஏ கூட்டணியுடைய தலைமை அப்படிங்கிறது பிஜேபி, ரைட்டுங்களா? தமிழ்நாட்டில் வந்து என்டிஏ கூட்டணி தலைமை பிஜேபி. ஸோ அதோடைய பிரதிநிதியாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது நயினார் நாகேந்திரன் அவர்கள். இங்கே எலெக்ஷனில் அதிமுக கூட பிஜேபி இணையுது, ரைட்டுங்களா? அதேமாரி டிவிகே இணையுது. டிவிகே இப்போ வரக்கூடிய ஒரு கட்சி. இப்படி இருக்கும்போது பிஜேபி ஏன் டிவிகேக்கு துணை முதலமைச்சர் தரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னெடுத்து வைக்கிறாங்கல்ல. இல்லை, அந்த தாவேகா கேட்டது முதலமைச்சர், அது எல்லாருக்கும் தெரியும், எல்லா பேப்பர்ஸ்லும் வந்துருச்சு. கொஞ்சம் கீழே அதை தட்டி நானும் உன்னை எடுத்துக்கிறேன், இன்க்ளூசிவிட்டி உள்ளடக்கம் செஞ்சுட்டு ஆனால் உனக்கு துணை முதல்வர் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறது, அது வந்து பாஜகவுடைய போர் திறன். நிச்சயமாக பாஜக தலைவராக இருக்கின்ற நயினார் நாகேந்திரன் அவர் வந்து தெற்கு மாவட்டங்களில் அவர் ஜெயிச்சார்னா நிச்சயமாக அவருக்கும் கொடுக்க போகிறாங்க. அவர் மே நாட் பி துணை முதல்வர், யூ கேன் கெட் ஒன் ஆஃப் த மேலே ஒரு அமைச்சர் சீட் வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது அகெயின் எனது யூகம் தான். இது வந்து யாராலையும் சொல்ல முடியாது எக்ஸாக்டாக என்ன நடக்கும்னு. ஏன்னா அப்போ முதல்வர் என்டிஏ ஜெயிச்சாங்கன்னா முதல்வர் வந்து இபிஎஸ் தான். கடைசியில் இபிஎஸ் ஐயா நினைக்கிறது தான் அதில் நடக்கும். பட் நல்ல ஹை பாசிபிலிட்டி அப்பேற்பட்ட ஒரு பாஜக நீங்கள் சொன்ன போல் என்டிஏவோட கூட்டணி தலைவர். அங்கே வந்து பாஜகவுக்கு வந்து 4 எம்எல்ஏ இருந்த இடத்துல இப்போ ஒரு 15
10 15 20 வந்துச்சுன்னா அதோடைய தலைவராக இருக்கின்ற நயனா நாகேந்திரனுக்கு நிச்சயமாக ஒரு அமைச்சர் ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி டிவிகே என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா எத்தனை தொகுதிகள் ஜெயிக்க முடியும் ஓவராலாக என்டிஏ? அதாவது இன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கட்டமைப்பு பயங்கர அந்த ஆர்கிடெக்சர், வட்டத் தலைவர், மாவட்ட தலைவர், பகுதி தலைவர், அது பார்த்திங்கன்னா அவங்களுடைய விநியோகிதம் எல்லாருக்கும் தெரியும் என்னத்த விநியோகிதம் நடக்க போகுதுன்னு. அந்த விநியோகிதம் செயல்முறைகள் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸ் சூப்பர். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் என்டிஏக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தால் கூட டிஎம்கே ஒன்லி 10% சான்ஸு, என்டிஏ 90%லாம் சான்ஸே இல்லை. அப்படி கூட பார்த்தா 60% சான்ஸ், மேபி 60 or 70%. இந்த பக்கம் 40%, 30 to 40%. ஏன்? ஏன்னா விஜய் ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், ஸ்தாபன எதிர்ப்புன்னு இருக்குது, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்ட்ஸ் அது வருது. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ரொம்ப அவங்களுக்கு கொஞ்சம் சரிவு கொஞ்சம் கொடுக்குது. இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தா 50-50ங்கிறது ஒரு 60-40 ஆகலாம். தவிர டெஃபினட்டாக இது வந்து ஒரு மாசிவ் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் கிடையாது. அன்லைக்லி. அது இப்போ அதுவும் விஜய் தனியாக நின்னார்னா நிச்சயமாக மேசிவ் இருக்காது. இந்தியக்குள்ளே வந்து எங்களோட நின்னார்னா ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, 60-70 அது மாதிரி கூட போகலாம். நீங்கள் ஸ்வீப்னு சொன்னால் கூட போன முறை ஸ்வீப் வந்து 3.6% தானே. நான் எவ்வளவு வாக்கு எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக வித்தியாசம் வந்து 3.6% தான். ஸோ விஜய் தனியாக நின்று அந்த பக்கம் ஓட்டு உறிஞ்சாருன்னா ஒரு கணிசமான அளவுக்கு இல்லை, ஒரு சின்ன அளவுக்கு தான் சீமானனும் ஒரு பக்கம் இழுப்பார். அப்புறம் இந்த 2 4 கார்னர் ஃபைட் ஆகிடும். இந்த 2 கோணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நியர்லி ஈக்குவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாட் இஸ் கோயிங் டு பி a tough fight. ரீசெண்டாக வந்து திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் தடப்படுகிறது. இந்த அழுத்தத்தில் சிக்கினார் என்றால் அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற வேறு எந்த அரசியல் தலைவர்களுக்கும் இல்லாத ஒரு ஈர்ப்பு, இல்லாத ஒரு வசீகரம் அவர்கிட்ட இருக்குங்க. அதாவது இந்த ரெகுலர் மேத்தமேட்டிக்ஸு, லெக்டர் கணக்கு இதெல்லாம் அவருக்கு வேலை செய்யாது. பேஸ்லேருந்து மேலே ஏறி வந்தவர் வந்து விசிகே திருமாவளவன். இவர் மேலேருந்தே இறங்குறார், மேலேருந்தே வர்றார். ஸோ இவருடைய கணக்கு இவருக்கு வந்து நம்ம வந்து ஒப்பிட முடியாது. புரியுது. என்ன நீங்கள் எல்லாம் சொன்னாங்க ட்ரிஷா கிஷான்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சனலி ஐ ஹவ் நோ கமெண்ட்ஸ் அவருடைய ப்ரைவேட் லைஃப், பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் அவருடைய பவர் பாருங்கள். ஃபேஸ்புக்கில் எழுதுறாங்க, எனக்கு ஐ டோன்ட் கேர் அபவுட் ஆல் ட்ரிஷா கிஷா, வி வாண்ட் ஓட் ஒன்லி ஃபார். அதனால என்ன, அவருக்கு 3 ட்ரிஷா இருந்தால் கூட எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு பெண்கள் ஆண்கள் எல்லாம் எழுதுறாங்க. அதாவது ஓவர்லுக் பண்ணுறாங்க, பரவாயில்ல எங்களுக்கு ஒரு தலைவர் வேணும். அந்த ஈர்ப்பு வெரி ஃபியூ பீப்புள் ஹவ் காட். எம்ஜிஆர் இருக்கிறதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு ஒரு புல். ஸோ அந்த புல்லை நம்ம அக்செப்ட் பண்ணணும், சுற்றி பார்க்கணும். எங்கே விசில் போட்டு சுற்றுறாங்க. ஸோ நான் கூட பல விஷயங்கள் ஐ டிட் நாட் அப்ரூவ். ஏன்டா சும்மா அது மாதிரி விசில் அடிக்கிறீங்க விசில். அப்போ என்ன, அது வந்து ஒரு பிரதிபலிப்பு வந்து அவருடைய அவ்வளோ ஈர்ப்புங்கிறது ஒரு பிரதிபலிப்பு. அண்ட் வி ஹேவ் டு அக்செப்ட். ஓகே, ஏடிஎம்கே இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? நான் வந்து ஏடிஎம்கே இதுக்குள்ளே இல்லை, பட் ஏடிஎம்கே பல தலைவர்கள் உபத்தலைவர்கள் அவங்ககிட்ட பேசிட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தெரியும் சார், அதிமுக வந்து பல ஆக்டர்ஸ், நடிகைகள் இருந்த ஒரு கட்சி தான், எல்லாம் சொல்லுவாங்க, கடைசியில் வரமாட்டாங்க. நிச்சயமாக இந்த முறை பாஜக அதிமுக தான் 2 பேரும் சேர்ந்து போரிட போகிறோங்கிறது அதிமுகவுடைய அபிப்பிராயம். அகெயின் ஐம் சேயிங், எல்லாம் அபிப்பிராயம் தான். ஸோ அவங்க வந்து இது ரொம்ப எல்லோரும் சேர்ந்து இருக்க மாட்டாங்கங்கிறது அவங்களுடைய கருத்து கணிப்பு. அதே மாதிரி ஒரு சில கோணங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு விஜய் இழுக்க மாட்டார். ஆனால் நான் வந்து 9 மாதமாக ஐ எம் ஆன் த கிரவுண்ட், கீழே இருந்து ஐ எம் ஒர்க்கிங். பக்கா அதிமுக பாஜக குடும்பங்களை கூட பசங்க மட்டும் நான் விஜய்க்கு போடுறேன். அட்லீஸ்ட் ஒரு பையனாவது போடுவோம். ஒரு 5 ஓட்டு வீட்டில் இருக்குன்னா 4 ஓட்டு வெளில போனாலும் ஒரு ஓட்டு வந்து ஒரு ஓட்டு டெஃபினட்டாக. ஓகே, அப்போ வந்து ஒரு ஓட்டு 5னா அதே 15-20% ஆகிடுது இல்லை. அது வந்து ஒரு கணிசமான அளவு, நம்ம அப்படி பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லை, விஜய்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இந்த டெமோகிராஃபிக் சேஞ்ச் பாருங்கள். அவர் லக்கு இப்போ தான் ரொம்ப மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் வந்து ஓட்டு போடுறது தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் 2026 தான் கரெக்டாக வந்து மாட்டுது அவருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள்
இவருடைய தனிச்சு நிற்கும் போது, அதாவது டிவிக்கே தனிச்சு நிற்கும் போது அவருடைய ஓட் பெர்சன்டேஜ் இதுதான் அப்படின்னு சொல்லிக்க முடியல. இப்போ உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்துலேருந்து தனிச்சே நிற்கிறாங்க, 1% கூட இருக்கட்டும், இல்லை 0.5% கூட இருக்கட்டும், அது அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படின்னு அவங்களாடி சொல்லிக்க முடியும். விஜய் திருப்பி உள்ளே போனார் அப்படின்னா இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட தனியாக சந்திக்காத பட்சத்தில் அவருடைய ஓட் பேங்க் இதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இது வந்து 2 பதில்கள் இருக்குது. ஒன்று, அது இப்போ முக்கியமா, எலெக்ஷன் வின் பண்ணுறது முக்கியமா, ஓட் பேங்க் காட்டுறது முக்கியமா? எப்படியாவது டெப்யூட்டி சிஎம் ஆட போகிறீங்களே, ஒன்று. 2வது, அந்த ஓட் பேங்கை பார்க்க தேவையில்லைங்க, அது கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். 3வது, சப்போஸிங் இது உள்ளே வரும்பொழுது அவருக்கு வந்து ஒரு 40, 45, 50 இருக்கா. அந்த 45, 50ல் அவருடைய சதவீதம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, நிஜமாகவே அவர் எம்ஜிஆர் மாதிரி இருந்தால், எம்ஜிஆர் சொல்லுவாங்க பூனை ஆடு மாடு நாய் நின்னா கூட நிற்கும், அது மாதிரி 45 ஸ்வீப் பண்ணால் நானும் சேர்ந்து எழுந்து நின்று சல்யூட் பண்ணுவேன். என்னடா கேண்டிடேட் பேரே வேட்பாளர் பேரே தெரியாது, விஜய் பேருக்கு போடுறாங்க, அது வந்து ரியல் ஸ்வீப். ஸோ வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட அவருடைய இவ்வளவு அவர் இழுக்க முடியுங்கிறது காட்டுறதுக்கு 8.2%, 7.2% அப்படி காட்டுறதுக்கு பதிலாக எங்கள் ஆளுங்க 45 இடத்துல நின்னாங்க, 43 இடத்துல வின் பண்ணாங்க, அது மாதிரி காட்டுட்டுமே. அதுதான் இப்போ 80 தொகுதி கேட்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த 80 தொகுதிங்கிறது ஒரு மாசிவான நம்பர் தான். இரட்டை இலக்கு நம்பரில் கொடுக்குறது சந்தோஷமான விஷயம். பட் 80ங்கும் போது அப்போ பிஜேபிக்கு எத்தனை போகும், ஏடிஎம்கேக்கு எத்தனை போகும், இன்னும் மற்ற கட்சிகளுக்கு எத்தனை போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. அது 80 வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நம்ம கூட ஒரு யாரோ ஒரு போல இன்னொன்று நிற்கிறாங்க, 10 ரூபா போகும், இன்னொரு லேடிஸ் 4 ரூபா கொடு இன்னும் ஆரம்பிப்பாங்க. ஓகே, நெகோஷியேட்டருக்காக அந்த எல்போ ரூம்பாங்க, அதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, பட் மார்க்கெட்டில் நியூஸ் என்னென்னா, இப்போ தகவல் என்னென்னா 45 50 55க்குள்ளே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா 45 50 வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளித்து விஜயும் போய் ஒரு இடத்துல கேம்பெயின் பண்ணி அவங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி மேலே தூக்கி விடுறது இட்ஸ் நாட் எ ஜோக். அது 80 பேர் சும்மா போட்டு அதில் வந்து 20 ஜெயிக்கிறதுக்கு பதிலாக 45 50 எடுத்து அதில் வந்து 35 40 ஜெயிச்சா அவருக்கு அழுக, என்டிஏக்கு வலிமை. ஓகே, ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நெகோஷியேட் பண்ணும்போது இந்தந்த தொகுதி தான் வேணும் அப்படிங்கிறத அவங்க தீர்மானிக்க முடியாது, ரைட்டுங்களா? ஐ திங்க் ஒவ்வொரு பார்ட்டிக்கும் இப்போ எடப்பாடிக்கு அவர் எடப்பாடி இல்லைன்னா அது வந்து நெகோஷியேட் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 25 30 நான் நெகோஷியபிள் இது இருக்கும். ஓகே, அது வந்து விட்டு அப்புறம் மற்றது வந்து நடுவில் இருக்கிறது நெகோஷியேட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் திமுக அதாவது இந்த தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் போயிட்டுருக்குல்ல, அந்த வகையில் ஒருவேளை டிஎம்கே திரும்பி ஜெயிக்கும் பட்சத்தில் திரும்பி எதிர்கட்சியாக எடப்பாடி அவர்கள் தானே, எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி அவர்கள் தானே இருக்க முடியும், விஜய் இருக்க முடியாது. ஆமாம், ஸோ அந்த ஒரு லாஸ் அவங்களுக்கு இருக்கும்ல. ஆனால் அவரும் அந்த எதிர்கட்சி பெஞ்சில் உட்காந்து இருப்பாங்க தானே. ஓகே, பட் ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியது எடப்பாடியாக தானே இருக்கும். ஐ திங்க் சிஎம் டெபுட்டி சிஎம்க்கு அவர் ட்ரை பண்ணலாம், தவிர எதிர்கட்சியில் தலைவராக இருக்கணும் அல்லது உப தலைவராக இருக்கணுங்கிறது ஒரு பெரிய அவ்வளோ பெரிய ஒரு லாஸாக இருக்காது.